காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் நல்ல உற்சாகமா சொல்லமா. ஏல் எல்லோகேல் 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 அவரை துதிக்கிறவர்கள் ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் ஆமென், உம்முடைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக நல்ல உற்சாகமா சொல்லுமா. ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை விசுவாசத்தோடு சொல்லுமா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் உற்சாகத்தோடு சொல்லமா. ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். நல்ல கரலட்டி உற்சாகமாக அவன் ஏலெல்லகோ இருந்திருக்கிறார். அல்லேலூயா. வெட்கப்படாமல் நம்ம நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம். இப்பொழுது நம்ம கொஞ்சம் நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் அவங்க நம்மளை ஆராதனைக்குள்ளே நடத்த போகிறாங்க. ஆகவே எல்லோரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்க பார்க்கலாம், எழுந்து நிற்கலாம். இந்த 14 ஆண்டுகளாக இந்த சபையில் கர்த்தர் நல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம காலையில் தியானித்தது போல், நேற்று தியானித்தது போல் அவர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து இந்த மாலை வேளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஐயா அவரை நம்ம வரவேற்கலாம். நம்ம எல்லாரும் அவரோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆயத்தமாய் வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். அதில் கையை பிடிங்க, மறைக்காதீங்க. சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்கள், அவர் எனக்கு நன்மை செய்தார். ஆமென். நம்ம கூடவே இதுவரைக்கும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த அதை உணர்ந்து ஏதோ ஆண்டு விழான்னு சொல்லி வராமல் அவர் எனக்கு செஞ்சதெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை வந்து கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டு விழாவில் நம்ம ஆண்டவர் நினைத்து சொல்ல வேண்டுமானால் 14 வருஷம் இருந்தவர் வரக்கூடிய வருஷத்தில் நம்ம கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 48 14ஆம் வசனம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். உரிமையாக சொல்றார், நம்முடைய தேவன் மரண பரியந்தம்
நம்மை நடத்துவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தலைமைத்துவம் முடிந்து அடுத்த தலைமைத்துவத்துக்கு வரும்போது நல்லா கவனிங்க. மோசே மரித்து போனான். மோசே மரித்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாது. இந்த ஃபேன் மட்டும் போடுற. வெரி குட். ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஆண்டு விழாவுக்கு நான் போன மாதம் கடைசியில். அப்போ ஒரு ஜிப்பா மாதிரி ஒன்று போட்டுட்டு போயிட்டேன். ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில். நடுவில் 2-3 தடவை கரண்ட் போயிடுச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து மேலே ஊற்றினா எப்படி இருக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் தண்ணி ஓடுது. அவங்கெல்லாம் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறாங்க, ஒன்றும் கலர் தெரியல, தண்ணி இருக்கிறது தெரியல. இதில் அப்படியே பக்காவாக தெரியுது. அதனால் இந்த மாதிரி ஃபேன் போட்டால் கொஞ்சம் காப்பாற்றலாம் நம்மளை. அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மோசே மரித்து போன இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாது. மோசே வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியா யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுறார். யோசுவா, மோசே மரித்தான். ஆமென். அதனால நீங்க சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. எழுந்து புறப்பட்டு நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற தேசத்தை சுதந்தரியுங்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் எப்படி சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லல, அது வேற விதமா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றாரு. நான் மோசேவோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்ற. ஐயோ, நல்லா கை தட்டி ஆமென் சொல். அவங்க பக்கத்துல கை பிடிச்ச அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இங்க யாராவது மோசஸ் இருக்கிறீங்களா? அவங்க இல்ல, பைபிள் மோசஸ் சொல்றேன். நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லி புரிய வைக்கிறாரு? கடந்த காலத்தில் நடத்தின விதத்தை நல்லா கவனிக்கணும். 3 மாதம் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். எத்தனை மாசம்? சத்தமா சொல்லுங்க. ஆண் பிள்ளைகள் ராஜா வீட்டில் தவிர வேற யார் வீட்டில் பிறந்தாலும் அந்த பிள்ளையை கொலை செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், வேற பிள்ளைங்க ராஜாவா வந்துடக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அப்படி திடீர்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை ரைடு வர மாதிரி ராஜா வீட்டிலேருந்து ரைடு வருவாங்க. என்ன ரைடு? குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு செக் பண்ணுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தால் கொண்டு போய் வெட்டி நைல் நதியில் போட்டுருவாங்க. இது அங்கே சட்டமாக இருந்துச்சு. அப்போது அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி ஒழிச்சு வச்சாலும் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்க முடியுமா? எப்போ தூங்குறதுன்னு தெரியாது, அந்த குழந்தை எப்போ அழுவுன்னு தெரியாது. அப்போ அந்த குழந்தைய அழுகையின் சத்தம் கேட்டாலுமே பயம்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது 3 மாதத்துக்கு பிறகு அப்பா அம்மா யோசிக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய ராஜா வீட்டிலேருந்து வந்து போர் சேவகன் சாவடிக்கிறத விட கண்ணுக்கு மறைவா ஒரு பெட்டியில் வச்சு அந்த குழந்தைய அனுப்பி விட்டுருவோம், அந்த குழந்தை தப்பிச்சு போகட்டும் அப்படின்னு நினச்சாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போது அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் பிளான் பண்ணி அந்த கூடைக்கு கீழெலாம் பூசுகிறாங்க. தண்ணி உள்ளே வரக்கூடாது, பெட்டி போயிட்டே இருக்குது. கவனிங்க, எதுக்கு இந்த கம்பேரிட்டிவ் சொல்கிறேன்னா, ஆண்டவர் எப்படி மோசே கூட இருந்தார்னு யோசுவாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொல்கிறார். நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் இந்த வார்த்தை இந்த வருஷத்தை துவங்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் மோசேவோடு இருந்தது போல உங்கள் சபையோடு இருப்பார், உங்கள் குடும்பத்தோடு இருப்பார், உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பார். அவர் எப்படி இருந்தார் அப்படி கேட்டிங்கன்னா, கவனிங்க, இப்போ அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு அக்காவை விட்டு ஒரு பெட்டியில் நாணல் பெட்டியில் வச்சு மோசே போய் கொண்டிருக்கிறார். நம்ம இப்படி சொல்லலாம், ஒரு குழந்தையை கை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அப்பா அம்மா கூட இல்லை, அக்கா கூட இல்லை, ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். எப்படி இருந்தார்னா, மோசேக்கு ஆண்டவர் ஒரு தகப்பனை போல் இருந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நேற்றுக்கு மழை, ஆந்திராவில் மழை, பல இடங்களில் மழை, சில இடங்களில் அப்படியே டவர்லாம் கீழே விழுந்துருச்சான். நாணல் பெட்டி போய் அந்த தண்ணியில் சேர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை பெரிய காற்று, சூறாவளி காற்று, எந்த காற்றும் ஆண்டவர் சொல்லியிருப்பார்,
மோசே ராஜா வீட்டுக்கு போற வரைக்கும் எந்த காற்றும் இந்த ஏரியாலே வரக்கூடாது. ஐயோ ஆமென். ஹல்லேலூயா ஆமென். அவனை ராஜா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எந்த சூறாவளி காற்றும் கர்த்தர் அனுமதி கொடுக்கல. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த 14 வருஷம் உங்களை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் அப்பாவை மாதிரியே மோசே கூட இருந்தவர் உங்கள் கையை பிடிச்சி நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி நினச்சி நன்றி சொல்ல, ஆண்டவரே எங்கள் அப்பா என் கூட இருந்தால் என்ன செய்வாரோ அதை விட நீங்கள் ரொம்ப நல்லாவே எங்களை நடத்துகிறீங்க. அப்படி எத்தனை பேர் உணர்ந்து சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஃபாதராக இருந்தார். சொல்லுங்கள், மோசேக்கு எப்படி இருந்தார்? பக்கத்தில் கைப்பற்றி சொல்லு, ஃபாதராக இருந்தார். ஃபாதர்னா வெர்க்கமான் செய்ய இல்லை, அவர் வேற. இது ஃபாதர்னா தகப்பனாக இருந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது எப்படி இருந்தார் மோசேக்குன்னா, மோசேக்கு நல்ல நண்பர்கள் அவனுக்கு யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை. சண்டை போட்டுட்டு ஒருத்தனை அடிச்சிட்டான். எப்படி அடித்தான் தெரியுமா? 1.5 டன் வெயிட்டு. அந்த மாதிரி ஒரே ஆள் ஒரு அடியில் ஒருத்தனை சாக அடிச்சிட்டான். மோசே கொலைகாரன் ஆயிட்டான். ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கற்றுக்கொண்ட சகல விதமான திறமையும் மறந்து போச்சு. 40 வருஷம் வனாந்திரத்தில் மாமனார் வீட்டில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உன் நண்பனை எனக்கு யார் என்று காட்டு, உன்னை நான் யார் என்று சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யார் கூட பழகிறோமோ அந்த ஹேபிட் வந்து சாதாரணமாக வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இம்மான் கூட நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாரு. ஐயோ, ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்கிறவங்களோட நீங்கள் பழகினீங்கன்னா ஜெபம் பண்ணணும்னு ஏக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன். கோவக்காரன் கூட நீங்கள் பழகினீங்கன்னா கோவம் அழகாக சொல்கிறீங்க பாருங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களோட நீங்கள் பழகினா என்ன ஆகிடும்? சரளமாக வந்துடும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மோசே ஆண்டவரோட 2 முறை 40 நாள் அப்படி உபவாசம் பண்ணி அவன் சுவாபமெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டார். காரணம், ஆண்டவரை அவன் நண்பனாய் கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களை ஏமாத்தின ஃப்ரெண்ட்ஸை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு நண்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஃப்ரெண்டுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. வாட் இஸ் த ஃப்ரெண்ட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃப்ரெண்ட்? அப்பா அம்மாவுக்கு தெரியாத சீக்கிரட்டை ஷேர் பண்ணுறவங்க தான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் அப்படி பழகிற ஃப்ரெண்டு கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் உங்கள் சீக்ரெட்டாக இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கு டிஷ்யூம் ஆயிடுச்சுன்னா உங்கள் வீக்னஸ்லாம் எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஏசப்பா மட்டும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம கூடவே இருந்து நம்மளை மன்னித்து நமக்கு உணர்வு கொடுத்து நேர் வழியிலே நடத்துவார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்கிறீங்களா? இப்போ இத்தனை வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தாருங்க? தகப்பனாக இருந்தார். அடுத்து எப்படி இருந்தார்? நண்பனாக இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு சாகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொன்னவங்க திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை? ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, மோசேக்கு அவர் எப்படி இருந்தார்னா அவர் கேடகமாக இருந்தார். அல்லேலூயா. பெரிய பார்வோனின் சேனை, பெரிய யுத்த வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் கூட மோசேயை சுண்டு வரல கூட தொட முடியல. காரணம், கர்த்தரே அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உங்களை பார்த்து அதை சொல்றேன். மோசேவோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு இருப்பார். கை தட்டுறவங்க அதை அனுபவிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஃபாதரா, ஃப்ரெண்டா, ஃபோர்ட்ரஸ்ட்னா கேடகம். சொல்லுங்க, ஃபோர்ட்ரஸ்டா அவர் உங்களுக்கு இருப்பார். அப்படியே தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. தகப்பனா இருப்பார், நண்பனா இருப்பார். கையை தட்டி ஆமென்.
அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் சந்தோஷம், ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. கைய தட்டி காத்திருந்தார், கண்டு கொண்டார், துடைத்து விட்டார். துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம். அல்லேலூயா ஆடுவோம் பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. உற்சாகமா கையை தட்டி ஆண்டவர் நம்மை தகப்பனாயிருந்து நடத்தி வந்தார். பரிசுத்த புத்தத்தோடு பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த எனவே ஆடுவோம் கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன் மனவாளன். ஆஹா இது அதிசயம் தானே. ஓஹோ இது சொல்லுங்க. ஆஹா இது ஓஹோ இது சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஆமென். சர்வ வல்லவர் என் எஜமானன். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், சாபமெல்லாம் நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சொல்லுங்க சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டுகொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன், ஒரு பொக்கிஷம். சொல்லுங்க. கண்டுகொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் ராஜா. ரட்சகர் இயேசுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஓ சர்வ வல்லவர் என் எஜமானன்.
சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானார். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவேன். சொல்லுங்க, ஊரெல்லாம் உலகமெங்கும் ஜீவிக்கிறார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்திடுவார். வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நமக்கு தெய்வமாய் மாறி இருக்கிறார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது, ஓஹோ இது, சொல்லுங்க, ஆஹா இது, ஓஹோ இது. சர்வ வல்லவர் உரிமையோடு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். மகிழ்ச்சியோடு ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். நல்ல கையை தட்டி இந்த உலகத்தில் எப்போதுமே எப்படின்னா, கொஞ்சம் அறிமுகமானவங்க இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராவது அவங்களுக்கு சொந்தக்காரங்கள் ஆகிட்டா அவங்களுடைய டோனே வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம். ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு போலீஸ்காரருடைய ஃபேமிலியில் நீங்கள் சொந்தக்காராக இருந்துட்டீங்கன்னா உங்கள் நட எப்படி இருக்கும்? நீங்களே டிஜிபி மாதிரி நடிப்பீங்க. சொந்தக்காரு, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எனக்கு சொந்தக்காரு, இல்லை கமிஷனர் எனக்கு சொந்தக்காரு, இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் சொந்தக்காரனா அதில் ஒரு பெருமை நமக்கு. ஆனால் அதெல்லாம் நிரந்தரமானதல்ல. 5 வருஷத்தில் மாறிடும். ரெண்டாவது அவங்க ஆயுசுனால எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். ஆனால் ஆண்டவர் நிரந்தரமானவர், நித்தியத்துக்குரியவர். அவரை நீங்கள் உங்களை அவர் சொந்தமாக ஏற்றுக்கொண்டதுக்காக நீங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு முறை மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்தும் போது எல்லா பத்திரிகையாளரும் அவர் போய் கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஏற்றுக்கல, அவர் தான் என்ன ஏற்றுக்கொண்டார்னு சொன்னார். ஒரு கவிதை நடையாக பேசுவார் அவர். ஆமாம். கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். நீங்கள் மட்டும் இந்த இடத்துல பாஸ்டர் ஏஎம் டேவிட் ஐயா சபை தொடங்கி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒருவேளை ஆரம்பத்தில் வந்திருக்கலாம், இல்லை நடுவில் வந்திருக்கலாம், இல்லை சமீபத்தில் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வந்துச்சுல்ல?
வந்துச்சா? ஆமே. நீ ரோட்டில் போகும்போது உங்களை பார்த்து ஒருத்தர் கை எடுத்து ஸ்தோத்திரன்னு சொல்கிறாங்களே, அதுவே ஒரு மரியாதை. ஒரு காலத்தில் நம்மளை பார்த்து முகத்தை திருப்பின்னு போனவங்க, கோச்சிக்கிட்டு போனவங்க, காரி துப்புனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் இன்னைக்கு நம்மளை வேல்யூபிளாக வச்சிருக்கிறார். ஆமென். நல்ல இதயபூர்வமான நன்றி அவருக்கு செலுத்த போகிறோம். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் தெரியுமா? முதல் விஷயம், அவர் நன்றி சொல்ல வைக்கிற காரணம் என்னன்னா, என்னை அவர் மன்னித்தார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்னை அவர் மன்னிச்சிட்டாருங்க. நீங்க மற்றவங்களை மன்னிச்சிங்களா அது தெரியாது, ஆனா இயேசு நம்மை மன்னித்தார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு தண்டனை கொடுக்காம, பதிலா நமக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி இன்பமா உங்களுக்கு நடந்த மாற்றங்கள், ரட்சிப்பின் அனுபவங்களை நினைத்து அப்படியே நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், என் கர்த்தர் செய்த என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆத்துமாவே என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. Come on. என் நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் செய்த என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், மணிமுடி சூட்டுகின்றார். என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாள் எல்லாம் எஸ் திருப்தி. என் கர்த்தர் செய்த நன்மை. நல்லா உணர்ந்து கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க நினைச்சீங்களே, எங்களை ரட்சித்தீங்களே, கிருபையா நிரப்பனீங்களே. என் ஆத்துமா நன்றி சொல்லு முழு. என் ஆத்துமாவே இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. பலன் கர்த்தர் செய்த நன்மைகளை. எஸ் ஓஹோ, ஒரு நாளும்
ஆமென். அல்லேலூயா. இந்த வரி வரும்போது இது சொல்லணும்னு மனசுல தோணுது. பாஸ்டர் டேவிடாக்கு என்ன வயசு? அவர் யாருக்கிட்டையும் கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, அவர் எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பார். உங்ககிட்ட போய் சொன்ன கூட பாருங்க, வரும்போது தடப்படப்படான்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் வருவார். வண்டி ஓட்டும் போது கூட சில நேரத்தில் பார்ப்பேன், அவர் வண்டி ஓட்டிட்டு இறங்கி ஓடி வர மாதிரி தெரியுது. இந்த வருஷத்தில் இன்னும் பாஸ்டர் இளமையா கத்தர் மாற்றி நல்ல பலனை தந்து கத்தர் அவர் ஆசீர்வாதமாக வைக்க எல்லாம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாஸ்டரியாவுக்கு அவர் ஆயுசு நாள் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிற ஒரு 50 சர்ச்சு இப்போ 10ல் நிக்குது. ஆமே, ஒரு இடத்துல எல்லாம் கால் வைக்கிற இடத்தெல்லாம் கத்த சொந்தமா தந்து அல்லேலூயா. இப்போ சாதாரணமாக இருக்கிறாரு பாஸ்டரா, கொஞ்ச நாளில் பிஷப் ஆகிடுவார் நினைக்கிறேன். ஒரு சர்ச்சு வச்சுக்கிறோன்னே பிஷப்னு சுற்றிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது யாருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், யாருக்கு போய் நீங்கள் நேரம் செலவு பண்ணலான்னு யோசிச்சுருந்தீங்கன்னா, தாவீது அனுபவம் சொல்கிறாரு. அவர் சோர்ந்து இருக்கும்போது வேறு யாருக்கிட்டையும் அவர் பேசுறதில்லை. அவர் ஆத்மாவை பார்த்து அவர் பேசுவார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அப்படி நம்ம கூட சொல்லலாமா? அப்படி நெஞ்சில் கை வைங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குதா? அப்போனா நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சத்தம் கேட்கலன்னா ஜோமன் ஆண்டவரே சத்தம் கேட்கபடி செய்யுங்க. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவோடு இந்த கனெக்ஷனோடு நீங்கள் வொர்ஷிப் பண்ணீங்கன்னா அந்த ஆராதனை முடியறதுக்குள்ள மிரக்கல் நடந்துடும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு காலையில் தான் சொன்ன பாருங்க, அவனுக்கு சொஸ்தமாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை வைத்து உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க பேசுங்க. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த நான். ஆண்டவர் நினைச்சு சொல்லுங்க. எஸ் இயேசுவே, கர்த்தர் செய்த ஒரு நாளும் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உதவி செஞ்சீங்களப்பா, எங்களை அற்புதமா நடத்துறீங்களே. நீரே இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு. எஸ் லார்ட். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓஹோ ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. படுத்துறங்கி
விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. நீர் என்னை ரேகாமனா சாந்தரா எதிர்த்தெழுவோ எழும்பினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ எழும்பினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், என் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. நீர் என்னை கவனிங்க. இந்த மாலை நேரத்தில் ஏதோ ஒரு மன அழுத்தம், ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஊழியம் செய்ய முடியாம, ஏதோ ஒரு விஷயம் உங்களை சம்திங் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதா? ஆக்சுவலி இந்த பாட்டை ஃபாதர் கோவிட் டைம்ல எழுதினார். இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லை எல்லாருக்கும். இன்னைக்கும் நிறைய பேர் கொரோனாக்கு பிறகு ஸ்லீப்பிங் டிசார்டர் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தூங்குறது, தூக்கமே இல்லை, ஒரு பயம். அழகான வார்த்தை போட்டார். இந்த பாட்டு எப்படி வருது தெரியுமா? நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதி. நான் தான் அந்த வரியை கொஞ்சம் மாற்றி வாழுவேன் நிம்மதியான்னு போட்டேன். ஆமென் சொல்லுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதைரியப்படுத்தி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா கர்த்தர் ஒன்று கைவிட்ட மாதிரி தெரியுது. சம்பந்தம் இல்லாமல் எதிராளியை போல கூட வரலாம். ஆனால் எத்தனை வார்த்தை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் உள்ளுக்குள்ள சொல்ல வேண்டியது, கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கவனிங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனை மலை போல பிரச்சனை இருக்கலாம், வியாதியை போன்ற, கடன் பிரச்சனை போன்ற, எதிராளிகள் சூழ்நிலை என்னவனா இருக்கலாம், எல்லாவற்றை விட இயேசு பெரியவர். ஆமென். இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை அப்படியே பாட போறோம். உங்க ஸ்பிரிட், உங்களுடைய சரீரம், உங்க ஆத்மா அதை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு முதல்ல உங்க வேல்யூ தெரியணும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தலாமா? வெட்கப்படாம. நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் ஒருவர் தேவனை ஆராதிக்க வெட்கப்படுறாங்களோ, உதாரணமா சத்தமா பாடுறதுக்கு, கையை தூக்குறதுக்கு, கொஞ்சம் பந்தெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துக்கிறீங்க நம்ம ஆளுங்க, அப்படி ஸ்டைலா. யார் ஆண்டவர் விஷயத்தில் வெட்கப்படுறாங்களோ ஆண்டவரே அவங்கள வெட்கப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் இன்னசென்ட்டா, ஐயா எனக்கு ஸ்கேல் படி பாட தெரியாது, இப்படி தெரியாது, அப்படி தெரியாது, ஒரு குழந்தைய மாதிரி நீங்கள் மெய்மறந்த ஆண்டவரை இன்பமாக வெட்கப்படாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எங்கேயுமே வெட்கப்படுத்தாம அவர் பார்த்துப்பார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீ வெட்கப்பட்டா அவர் வெட்கப்படுத்துவார். வெட்கப்படாமல் இருந்தா, தலைமை சபையில் காலையில் சொன்னேன், ஒரு சாட்சி சொன்னேன். ஒரு பாஸ்டர் மக,
அவங்க ஃப்ரெண்டு 2 பேருக்கும் அந்த சம்மர் டைமில் நிறைய ஐஸு சாப்பிட்டு தொண்டையில் சதை வளர்ந்துருச்சு. என்ன வளர்ந்துருச்சு? அட சத்தமாக சொல்லுங்கள். 2 பேரும் வளர்ந்தவங்க பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் டாக்டர்கிட்ட போயிட்டு வராங்க. குறிப்பு என்ன? இந்த தொண்டையில் சதை வளர்ந்ததுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டார். 2 பேருக்கும் பயம். அப்போ பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை நகைச்சுவையாக சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லுவார். அவர் இப்படி சொன்னார், பிள்ளைங்களே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணு. என்ன? கத்தி பாடு, இல்லைன்னா கத்தி போடு. புரியுதா புரியலையா? நீ சத்தமாக பாடிட்டீங்கன்னா உனக்கு ஆப்ரேஷன் கிடையாதுன்னாரு. இல்லை எனக்கு பாட முடியாதுன்னா அப்போ நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. பாஸ்டர் பொண்ணு இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிடுச்சு. சத்தமாக பாடி 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 ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டு வேற மதத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப தெரியல. ஆனாலும் அவங்களுக்கு அந்த உடன்பாடு நம்பிக்கை இல்லாதனால பாடலை. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி சுகமாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கத்தியா இல்லை சத்தம் போட்டு கத்த போறீங்களா? இன்பமாக பாடலாமா? ஒரு நமக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நடந்த நம்ம இந்தியா சண்டைக்கு அமெரிக்கா சப்போர்ட்டு, ரஷ்யா சப்போர்ட்டுன்னா ஊரே பயப்படுது. அதை விட பெரிய சப்போர்ட் நம்ம கர்த்தருங்க. ஐயோ, கைத்தட்டி கையை உயர்த்தி எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ அவ்வளவு சத்தமா. முடிஞ்சா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா வெக்கப்படாம அழுதுருங்க. இங்க அழுதுட்டா வெளியே நீங்க உங்களை சிரிச்சுக்கே வைப்பார், சந்தோஷப்பட வச்சிருவார். கை உயர்த்தலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ அவருக்கு நமக்கு ஆண்டவருக்கு நமக்கு ஒரு சின்ன அக்ரிமெண்ட். ஆண்டவரே நீங்க தான் எங்களை தாங்குறீங்க, நீங்க தான் எங்க சிருஷ்டி கர்த்தர். எல்லா கை எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியவங்களா கூட கை உயர்த்தி, நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியாய். உங்க சத்தம் உயர்த்தி பாடுங்க அப்பா. நீர் என்னை வாழுவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. சொல்ல ஆண்டவரே நீங்க இருக்கீங்கப்பா எங்களுக்கு. நீர் என்னை எதிர்த்தெழுவோ எழும்பினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும். ஆண்டவரே எங்களை பார்த்து மத்தவங்க இப்படி பேசலாம். கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் என் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான். தலை நிமிர செய்பவர் நீர்தான், கேடகம் நீர்தான். தலை நிமிர படுத்துறங்கி கர்த்தர் படுத்துறங்கி நீர் என்னை தாங்குவதா வாழுவேன். சொல்லுங்க, நீர் என்னை நீர் என்னை தாங்குவதா
பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்லா கை தட்டி எஸ், உனக்குள் இருக்கிற அவிசுவாசங்கள் வெளியேறுவதாக. எஸ், விடாத விடாத, ஆவியானவர் விடாத. ஓ, அவர்தான் நமக்கு அபிஷேகத்தின் நாயகன். அல்லேலூயா. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஒரு குழந்தைக்கு புது ட்ரெஸ் போடுற மாதிரி we need fresh anointing. ஒரு புதிய அபிஷேகம் சபை பெற வேண்டும். சபையில் ஆவியான ஒரு கிரியை செய்யலனா எதுவுமே நடக்காது. வெட்கப்படாம கையை உயர்த்தி சில வரிகளை பாடி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல ஏக்கத்தோடு ஆவியே ஆவியே மழையா. ஓ ஆவியே மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, கூப்பிடுங்க. ஊற்று தண்ணி ஜீவனாதி, ஊற்று தண்ணி ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த ஆவியானவரே. ஆவியே எஸ் லார்ட். ஓ ஆவியே யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் பெருமழையா பிரவேசித்த பெருமழையா, உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை. கூப்பிடுங்க சத்தம். ஆவியே ஆவியே நிரப்புங்க, குடும்பத்தை நிரப்புங்க, சபையை நிரப்புங்க, சிறு பிள்ளை முதல் வாலிபர் வரை முதியவர் வரை நிரப்புங்க. Fresh anointing, Lord. ஆவியே ஓ ஆவியே இரவு வேளையில் சபையை கர்த்தர்
பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார், அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கை தட்டி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அந்நிய பாஷை பேசுங்க. எஸ், இதுவரை அபிஷேகம் பெறாதவர் மீது ஒரு அக்கினி விழுகிறது. ஓ, இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறார், தேசமெங்கிலும் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கணும். நல்லா கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. எஸ், வரும் காரியங்களை சிறு பிள்ளைகள் மூலமாய், சாமுவேலை போன்ற குழந்தைகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். சிறு பிள்ளைகள் பாடும் போதே பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும். எஸ், நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எந்த சபை ஆவியானவருக்கும் அபிஷேகத்துக்கும் இடம் கொடுக்கிறார்களோ அங்கே சபை வேகமாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். எஸ், நான் விசுவாசமாய் என் விசுவாச கண்களில் தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறேன். இதற்கு பிறகு ஆவியானவர் அபிஷேகத்துக்காக சபை காத்திருக்கும் போது அநேக படித்த வாலிபர்களை சபையிலே கொண்டு வருவார், ஐசுவரிவான்களை கொண்டு வருவார். இந்த உலகம் கண்டுபிடிக்காத காரியத்தை சபையிலே தேடி வருவார்கள். நல்லா கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். எஸ் 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 எஸ், திரியேக தேவனை நன்றி செலுத்தி யோசுவாவுக்கு சொன்னது போல, இதுவரை மோசேவுக்கு தகப்பனா இருந்தது போல, நண்பனா இருந்தது போல, கேடகமா இருந்தது போல இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பாராக. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டை நீங்கள் எழுந்து சுந்தரிக்க வேண்டும். Inheritance, your blessings. பரலோக பிதாவே, எங்கள் ஆராதை அங்கீகரித்து எங்களை நிரப்பி அபிஷேகித்ததற்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தையாய் மற்ற எல்லா நிகழ்ச்சியோடும் கரம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மெதுவா உட்கார்ந்துக்கிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு விழா கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு அநேக காரியங்களை செய்ய நினைத்திருந்தேன். என்னுடைய சிந்தை ஃபுல்லாக அந்த போரூரில் வேலை நடக்குது. அந்த வேலையிலேயே சிந்தை போனதுனால ஒரு சில காரியங்களை எங்களால் செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட ஆண்டவர் 2011 இந்த பில்டிங்கை ஆண்டவருக்கென்று கட்டி பிரதிஷ்டை பண்ணோம். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அநேக தேவ பிள்ளைகள் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த 14ஆம் ஆண்டில் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. இங்கே ஊழியம் செய்கிற சில பிள்ளைகளை கனப்படுத்தி விட்டு நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும்படி உங்களை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு பிரியாணி எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. வெரைட்டிஸ் என்னென்னு நேற்றுக்கே சொல்லிட்டேன். ஆகினால நீங்கள் எல்லாரும் ஒன்று போல் உட்கார்ந்து சாப்பிடும்படியாக ஒரு 4-5 ரோல் போட்டிருக்கேன். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் தண்ணி டேங்க் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சில்வர் ட்ரேயில் தண்ணி வைப்பாங்க. அந்த பில்டிங்க்கு அந்த பக்கம், அது நம்ம இடம்தான், அந்த பக்கத்தில் நீங்கள் கை கழுவி விடும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். மேலே கை கழுவாமல் கீழே அங்கிட்டு கழுவி விடுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகணும் அப்படின்னா டக்குன்னு இறங்கி வந்து இங்கே பேஷண்ட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கை கழுவலாம். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை செய்கிற இம்மான் பாஸ்டரை இப்போ நாம் கணம் பண்ண போகிறோம். கையை தட்டுங்க. ஆமென். தோத்துரும். அவரும் அவங்க மனைவியும் இங்கே வருவாங்க. சொன்ன நம்ம கமல் பாஸ்டர் அவர்களுக்கு இந்த சால்வையை பாஸ்டர் அணிவிப்பார். புழலுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணோம். எதுக்கு? ரூப் போடுறதுக்கு 3 லட்சம் தேவை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். போரூர் சபைக்கு ஒரு ஆர்டி போட்டிருந்தேன், அது முடிஞ்சு. அதை அவர்கிட்ட போய் கேட்டா, ஐயா நான் 1 லட்சம் தர்றேன், நீங்கள் 2 லட்சம் தயார் பண்ண முடியுமா? பண்ணிடுவையா அப்படின்னார். அதனால் இப்போது 3 லட்சத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. ரூப் போட்டாச்சு. இப்போது தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டியது. அங்கே ஜன்னல் வைக்கணும், 2 திக்கமும் பூசணும். இதுவரைக்கும் உதவி செஞ்சவர் அதையும் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஐயா அம்மா முன்னாடி வாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் செஞ்சதை சுருக்கமாக சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே புழல் திருச்சபை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் நம்முடைய தலைமை போதர் ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட கடந்த மே மாதம் அந்த சபையை கட்டும்படியாய் நாங்கள் ஐயா இடத்துல சொல்லி ஆயத்தப்படுத்தினோம். மேல் வீட்டில் சபையை நாங்கள் கீழே தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். வராண்டாவில் மேலே கட்டும்படி ஐயா கிட்ட சொன்னபோது, ஐயா சரி செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து மேலே கட்டி அந்த ரூப் போடுற அளவுக்கு செவரு கட்டிட்டோம். ஆனால் ரூப்பு போடாமல் ஒரு ஆண்டு அதே மே மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு ரூப் போடும்படியா ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா சீக்கிரமாக கொஞ்சம் முடிச்சிடலாம் ஐயா, மேற்சிக்கிறேன். கர்த்தர் பாருங்கள், ஐயா சொன்னார் நான் 1 லட்ச ரூபா தரேன். நீ 2 லட்சம் ரெடி பண்ண முடியும். அப்புறம் 2,34,000 ரூபா ஆச்சு. அதுக்கு கர்த்தர் மகிமையாக ரூபாய் போட்டு சென்ட்ரிங்கெலாம் பிரிச்சுட்டாங்க. மீதியாக இருக்கிற ஐயா சொன்னபடியாக அந்த டைல்ஸ் வேலை, ப்ளம்பிங், எலக்ட்ரிக் வேலை, பெயிண்டிங் வேலை, அந்த ஜன்னல் கதவு வச்சிட்டோம்னா இந்த ஆண்டிலே கூட தேவனாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டினால் நீங்கள் சபையாரெலாம் எங்களுக்காக அநேக முறை ஜபித்திருக்கிறீர்கள். உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்குது. ஐயாவுடைய மன விருப்பத்துமே அந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை தேவன் துவங்கியிருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தர் நல்லபடியாக நடத்தி முடித்து அந்த சபை இந்த ஆண்டு நாம் பிரதிஷ்டை செய்யும்படியாக கற்றுக்க நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டி ஜெபித்திருக்காக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய நன்றியை சோதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஐயாவை பாஸ்டர் கணம் பண்ணுவாங்க. பாஸ்டர் வாங்க, வாமா. மாங்காட்டில் ஊழியம் செய்கிற ஊழியக்கார் ராபின் அவங்க மனைவி இங்கே வந்திருக்கிறாங்க. ஜோயல் ரொம்ப உற்சாகமாக மீடியாவில் இருப்பார். வருத்தமான காரியம் என்னென்னா, ஜோயலும் அவங்க தாத்தாவும் போன வாரம் எங்களுக்குள்ளே கீழே விழுந்து கொஞ்சம் காயப்பட்டுருச்சு. அதனால் இன்றைக்கி 2 பேரும் வர முடியல. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஐயா வாங்க. இப்போது இங்கே ஊழியம் செய்கிற சிஸ்டர் ரெஜினா, சிஸ்டர் கிளாடியா முன்னாடி வாங்க. இந்த சபையை பராமரிக்கிற தெபோரால் முன்னாடி வாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு நன்மை செய்ய நினச்சேன். எல்லாம் அங்கே கட்டடத்தை மேலேயே குறிய இருக்கிறதுனால நேரமும் இல்லை, சூழ்நிலையும் சரியில்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போது சபையார் இங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை கணம் பண்ணுவார்கள். வாமா, டக்கு டக்குன்னு உட்காந்துடுறா.
அம்மா வாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்க அம்மாவை. அம்மாவை கனம் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன காரியம். டிம்மிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. ஒரு நாள் முன்ன பிறந்த நாள்னா 2 சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அநியாயத்துக்கு 25ஆம் தேதி பிறந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டிங்களா? ஐயா இப்போ ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாம். ஓகே, காலையில் பண்ணோம். சரி, எல்லோரும் கையை உயர்த்துங்க. எல்லாரும் முகத்துலேயும் ஃபைடர்மேன் ஃபேஸாக தெரியுது. சரி, ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, அருமையான பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தை புதிதாய் மகனுக்கு தந்ததற்காக நன்றி. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்று சொன்னீரே. ஊழியக்காரனுக்கு மகனாக இந்த பிள்ளையை கொடுத்து இத்தனை ஆண்டுகளாய் பராமரித்து வளர்த்து தந்ததற்காக நன்றி. இந்த ஆண்டு இந்த மகனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பல ஆண்டுகள் இந்த பூமியிலே நீடித்து வாழ்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அளவுக்கு எல்லா கிருபைகளையால் நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும் ஆண்டவரே, தாளந்துகளால் நிரப்பும். வழிந்தோடுகிற புரண்டோடுகிற ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மகனை வைப்பீராக. சமுதாயத்திற்கு, தேசத்துக்கு உம்முடைய நாம மகிமைக்காய் பயன்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனார், தாயாரை ஆசீர்வதியும். இந்த பிள்ளை நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படும்படி இந்த மகனுடைய வாழ்நாளெல்லாம் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, Happy birthday, happy birthday, happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Timmy. Happy birthday to you. இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெத்தானரில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்மா வந்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு செய்தியை ஆண்டவருடைய தாசன் கொடுக்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை காண்கதான கர்த்தாவின் மகனுக்காய் ஜெபிக்கிறோம். தேவரீர் மகனுக்கு இந்த நாளை காணும்படியான கிருபை தந்தீர். எத்தனையோ மேடு பள்ளங்கள் வாழ்க்கையில் வந்ததுண்டு, எத்தனையோ பலவீனங்கள் வந்ததுண்டு. அவை எல்லாவற்றிலும் நீர் நடத்தி பிள்ளைக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீர் உண்டு பண்ணி கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் பாதைகள் நெய்யாய் பொழி என்ற வார்த்தையின்படியாய் மகனுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் உண்டு பண்ணி தருவீராக. கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் சிக்ஷையிலும் இம்மட்டுமாய் வளர்த்து கொடுத்தவர், நீர் மாறாதவர். தொடர்ந்து மகனை நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஞானத்தினால் நிறைப்பீராக. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வேத வசனங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களின் கிரியை நடப்பிக்க ஆவியானவர் நீர் அனுகிரகத்தை தந்தல் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் என்பதை இன்னும் கூட ருசி பார்த்து கடந்து போக, நீர் பேசின காரியத்தை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக சொல்லி கடந்து போக ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தை இன்னும் மென்மேலும் பெருகட்டும். மனமாற வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக ஆண்டுகள் கர்த்தாவின் திருச்சபை உடைய ஊழியத்தை நிமித்தமாய் நிறைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காய் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை கூட தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நம் மத்தியில்
நேற்றைக்கும் இன்றைக்கும் வந்து நம்முடைய அழைப்பிக்கிணங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அருமையான ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபத்தோடு கூட இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார், நம்மை அபிஷேகித்தார். இப்போ ரொம்ப நேரம் பேசினாலும் நீங்கள் உட்கார்றதுக்கு கஷ்டம். அதனால் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ உங்களை ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தை வேகமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்கள். என் ஆத்மாவே பின்னிடுவோம் உங்களை. ஆமையினோடு நிறுத்திடணும். ஆத்மா மேலே வரக்கூடாது. இப்போ அல்லேலூயா. எனக்கு அனுப்பின இந்த ஆண்டு விழாவினுடைய நோட்டீஸை நான் கவனித்த போது அவங்க போட்டிருந்தாங்க, ஆண்டு விழாவும் ஆசீர்வாத கூட்டமும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கூட்டம் ஆசீர்வாதமாய் முடிப்பதற்கான சில ஆலோசனைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் கை பிடிச்சிக்கோங்க. முகம் பார்த்து சந்தோஷமாக, கையை உடைக்காமல், முகத்தை பார்த்து முறைக்காமல் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். ஆமென். அநேக நாட்களுக்கு பிறகு அன்பு பாஸ்டர் அம்மாவை சந்தித்தது சந்தோஷம். புழல் ஊழியக்காரர் சந்தித்தது சந்தோஷம். எல்லாரையும் பார்த்தது சந்தோஷம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஸ்திரீகளும் அல்லேலூயா. நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. இந்த அல்லேலூயா சொல்றதுல கூட ஒரு வல்லமை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ரெய்னார்ட் போங்கே அப்படின்னு ஒரு தெய்வ ஊழியர். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு தேசம். ஆனால் அவர் வாழ்ந்த இடம், அது அர்ஜென்டினா பக்கத்தில் ஜெர்மனி, அந்த மாதிரி அவர் வாழ்ந்த இடம் வசதியான ஒரு தேசமாக இருந்தாலும் அவர் வறுமை நிறைந்த இடங்களில் போய் ஊழியம் செய்வது அவருடைய தரிசனம். நம்ம இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செஞ்சுருக்கார். பீச்சில் வந்து பேசியிருக்கார். ஏசிய தலைமை சபையில் வந்து பாஸ்டர்களுக்கெல்லாம் மீட்டிங் நடத்தியிருக்கார். அவர் ஊழியத்தில் செத்தவங்க எல்லாரையும் சாதாரணமாக எழுப்புவார். இது எதுக்குன்னா தூங்குறவங்க எழுப்புறதுக்காக வெடிச்சது. ஆமென் சொல்லுங்கள். அவர் எப்படின்னா ஆராதனை பண்ணி கொடுத்த உடனே ஒரு 3 அல்லேலூயா சொல்லிட்டு தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். சொல்லுங்கள் 3 தடவை. 1 சூப்பர். ஒரு 100 பேர் உள்ள இடத்துக்கு இந்த வைப்ரேஷன். அவர் கூட்டத்தில் 5 லட்சம் பேர் வருவாங்க. அப்போ எப்படி இருக்கும் ஏரியாவே வைப்ரேஷனில் இருந்திருக்கும். அப்படி ஒரு முறை அவர் இப்படி அல்லேலூயா சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நடந்த சம்பவம். சோமாலியான்னு ஒரு நாடு. எந்த நாடு? அது நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தை. சோமாலியான்ற நாடு என்னத்துக்கு பேர் போனதுன்னா, கடல் கொள்ளையர்கள் கடலில் போகிற கப்பலையே திருடிட்டு போயிடுவாங்க. அந்த ஊரில் அதிகமாக விச்கிராஃப்ட், மந்திர சக்தி, பில்லி சூனியம் பண்ணுவோம். அது அவங்க வழக்கம். அப்போது அந்த கூட்டத்தில் போய் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 அல்லேலூயா சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் பாருங்க. அவர் அந்த அல்லேலூயா சொல்லும்போதே ஆண்கள் வரிசையாக உட்காந்துருந்த 5 பேர் கீழே விழுந்து 5 பேரும் காக்கா வலிப்பில் ஒரே நேரத்தில் துடிக்கிறாங்க. காக்கா வலிப்பு யாராவது ஒருத்தருக்கு வரும், எங்கேயாவது அப்படி நடக்கும், லைனாக நடக்கும். 5 பேருக்கும் காக்கா வலிப்பு. நம்ம ஊராக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? காக்கா வலிப்பு வந்து அந்த சாவி கொடுன்னு இருப்போம். என்ன கொடுப்போம்? அவங்க அப்படி இல்லை. இவ்வளோ பேர் கூடுற கூட்டத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அணைக்கிறதுக்கு ஃபயர் இன்ஜின் டீம், மெடிக்கல் டாக்டர் டீம், ஏதாவது அவசர உதவிக்கு செய்கிறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த 5 பேரையும் ஃபஸ்ட் எய்டு பண்ணுற டீம் வந்து ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு இந்த காக்கா வலிப்பு அரெஸ்ட் பண்ணுற
ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த காக்க வலிப்பு இறங்குறதுக்காக ட்ரிப்ஸ் போட்டாங்க. ட்ரிப்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அடுத்த வாரம் வந்து சொல்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் மெதுவாக அது ரத்தத்தில் இறங்கணும். சரியா? இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஹீலிங்காக ஜெபம் பண்ணி சாட்சி வந்து மேலே சொல்கிறாங்க, நான் கண்ணு தெரியாமல் வந்தேன், இப்போ இயேசு எனக்கு பார்வை கொடுத்தாரு. காது கேட்காம வந்தேன், காது கேட்குது. இப்படிலாம் பேசும்போது இந்த 5 பேரும் ட்ரிப்ஸு ஏறிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட சொன்னாங்க, சார் நாங்களும் போய் மேலே சாட்சி சொல்கிறோம், எங்களுக்கும் சீக்கிரமாக முடிச்சு விடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு பேண்டேட்லாம் போட்டு மேலே அனுப்பி விடுறதுக்கு வந்தாங்க. மேலே வரும்போது கீழே சில பேர் நிற்பாங்க, கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு. எதுக்கு? மேலே போய் என்ன பேசுகிறாங்கன்னு இங்கேயே கேட்டுட்டு தான் மேலே அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னா, சபையில் சாட்சி சொல்ல டைம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியல, முதல்ல ஒரு பாட்டு பாடும் அந்த அம்மா, 6 சரணம் பாடும். பிறகு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வசனம் சொல்லும். பிறகு ஆண்டவர் செஞ்ச சாட்சியை சொல்லி முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கோம். முடிவில் சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த சின்ன சாட்சி ஆசீர்வதிப்பாராங்க. அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு மேலே போகிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, என்ன மேலே போய் சொல்ல போகிறீங்க, முன்னாடியே சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5 பேரும் இந்த தேசத்தை சேர்ந்தவங்க இல்லை, நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறவங்க, ஆனால் கருப்பின மக்கள். சரி, எதுக்காக இங்கே வந்தீங்க கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5 பேருமே டாப் போஸ்ட் மந்திரவாதி, ப்ரொஃபஷ்னலான மந்திரவாதிங்க. சரி, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க? இது நின்று பேசுகிறார்ல, அவர் பேசும்போது ரத்தம் கக்கி சாகணுன்னு எங்களை மந்திரம் பண்ணுறதுக்கு இந்த ஊரில் இருக்கிற பணக்காரங்க எங்களை பணம் கொடுத்து வர வச்சாங்க. ஆமே, நாங்கள் உட்காந்து அவர் பேசும்போதே மந்திரம் பண்ணி ரத்தம் கக்கி சாகிறதுக்கு எல்லா மேட்டரையும் எடுத்துன்னு வந்திருக்கோம். உட்காந்துற பிறகு அதை ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். ஒரு அலேலியா சொன்னபோது எங்களுக்குள்ள இருந்த அசுத்தாவி போயிடுச்சு, இப்போ இயேசு தான் ரட்சகர் என்று நாங்கள் நம்புகிறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரேனாட் போங்க உயிரோடு இல்லை, அவரை பயன்படுத்தின ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். நல்லா பலமாக சொல்லுங்க ஆமென். நான் வசனம் இந்த வாசித்தது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பேசேஜ். சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு தம்பிக்கு பர்த்டே. இன்றைக்கி வந்து 2 அதுவும் சூப்பராக பாஸ்டர் சொன்னார் பாருங்கள், ஒரு நாள் முன்னாடி பிறந்திருந்தாலும் 2 சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போது தம்பி பேர் என்ன சொன்னீங்க? ஜாக்கா. ஓகே, உங்களுக்கு அந்த பேர் தெரியுதில்ல, தெரியுதா இல்லையா? அந்த பையன் மாதிரி ஒரு பையன் இயேசு ஊழியம் செய்யும்போது ஒரு பெரிய வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள்லாம் இயேசுக்கிட்ட போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, இயேசுவே இது வனாந்தரமான இடம், இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாங்க, அனுப்புகிற ஊழியம். இவ்வளோ நோட்டீஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஃபேஸ்புக்கில் போட்டால் கூட ஜனம் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது அன்றைக்கி விளம்பரம் இல்லை, கரண்ட் வசதி இல்லை, ஆனால் லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார் அங்கெல்லாம். அல்லேலூயா, ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அப்படி வரும்போது இயேசுக்கு சொன்ன சீஷர்கள் சொன்னாங்க, இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ காசுக்கு வாங்கினா இவ்வளோ பேருக்கு வாங்க முடியும், இது இவ்வளோ வாங்குறதுக்கு எந்த கடையில், இவ்வளோ ஐடியாலாம் இவங்களே சொல்கிறாங்க. கடைசி ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி சொன்ன பிறகு நான் நினைக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா, இது யார் போய் சொன்னான்னா அந்திரேயா, யோவான், இவங்க தான் போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க பராமரிக்கிற விஷயம். அப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நிறைய பேர்கிட்ட பேனா நோட்லாம் இருக்குது, சில பேர்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். பைபிள் கூட கிடையாது சில பேர்கிட்ட. கேட்டால் என் ஃபோனில் இருக்குதுன்னுவாங்க. அப்படிலாம் இல்லை. வேதத்தை நீ சுமந்தால் உன்னை கர்த்தர் சுமப்பார். ஆமென். என்னன்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வராங்க. அதில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற பையன் மாதிரி ஒரு பையன் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அமிச்சாங்களா, பேக் பண்ணி கொடுத்தாங்களா, கூடவே இருந்தாங்களா தெரியாது. ஒரு பையன்கிட்ட அவன் நான் நினைக்கிறேன் பிரசங்கம் கேட்கும் போது பார்க்கப்பான், திறந்து பார்த்துருப்பான், சாப்பிட்லாமா, பக்கத்தில் பார்க்குறாங்க, டக்குன்னு மூடிட்டு இருப்பான். சொல்லுங்க ஆமென். இப்போ திறந்து பார்க்குறான், சாப்பிடவும் இல்லை, இவரும் பிரசங்கத்தை நிறுத்துகிற மாதிரி இல்லை. கடைசியாக சீஷர்கள் கிராஸ் பண்ணி வந்தாங்கல்ல, அந்த பையன்கிட்ட இந்த டிஃபன் பாக்ஸ் பிடிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க, 5 அப்பம், சத்தமாக சொல்லுங்கள்,
எடுத்துட்டு நேராக தலைவர்கிட்ட வராங்க. தலைவரே, ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக முடிக்கணுன்றதுக்காக ஆசீர்வாத கூட்டம்னு போட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய குறிப்பு, என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, இல்லை உங்களால் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா, இல்லை ரெண்டுமே வேணுமா? நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏன் மூலயமா மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கான வழிமுறை என்ன தெரியுமா? முதல்ல சின்ன பையன்கிட்ட இருந்தது, பிறகு சீஷருங்க கையில் வந்துச்சு, சீஷருங்க கையில் வந்தது சிருஷ்டிகர் கையில் வந்துச்சு. அல்லேலூயா. அதை அவர் மேலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். அந்த அப்பம் கிடு 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 கிடுன்னு அப்படியே எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ குறிப்பு, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் உங்களை சிருஷ்டிகர் கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. அப்படியே சப்ளை போயிட்டே இருக்குது. 5 அப்பம் 2 மீன் அங்கே போட்டிருக்குது. பிள்ளைகளும் ஸ்திரீகளும் தவிர புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 5000 புருஷர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 15000 பெண்கள் அங்கே இருந்திருக்கணும். ஆமேன். இப்போயே பாருங்களேன், பரிதாபமாக இல்லை, ஆண்கள் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கிறோம், பெண்கள் 3 மடங்கு உட்காந்துருக்கீங்க. நான் விசுவாசிக்கிற 2026 உங்கள் எல்லா இவாஞ்சலிக்கல் எந்தெந்த ஊர் பேர்லாம் வச்சுருக்கீங்களோ, போரூர், மாங்காடு, புழல், அப்புறம் துண்டலம், எல்லா சபையில் ஆண்கள் பெரிய கூட்டமாக பெருக போகிறது. உங்களை நம்பி தானே சொன்னேன், ஒரு கை தட்டி ஆமேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன். அப்போ ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுறதுக்கு நம்ம அத்தனை பேரும் ஆண்டவர் கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன். லூக்காவில் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து வந்து கரம் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆமென். அவர் உள்ளர என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி, ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தம்முடைய சீஷர்களை அவர் ஆசீர்வதித்தார். நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதில் ஒரே ஒரு பேசேஜை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் காண்பித்து வேகமாக சில விஷயத்தை சொல்லி நான் உங்களை ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்ப போகிறேன். ஆமென். இப்போ பிரியாணி வாசனை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். லூக்கா 25ஆம் அதிகாரம் 14 லூக்கா 25மா இல்லையா? ஓகே, 24 சரி. அந்த வசனம் இப்போ வாசிக்க டைம் இல்லாத நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஓமையை சொல்லிவிட்டு போகும்போது ஆண்டவர் 3 பேருக்கு தாளந்துகளை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன கொடுத்தார்? தாளந்துகளை கொடுத்தார். ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தார்? 5 தாளந்து. இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து. இன்னொருத்தனுக்கு, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த தெரிஞ்சதுலேருந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். குறிப்பு என்னன்னா, 5 உள்ளவன் அதை 10ஆக மாற்றினான். ஆமென். 2 உள்ளவன் என்ன செஞ்சான்? 4ஆக மாற்றினான். 1 தாளந்து உள்ளவன் என்ன செஞ்சான்னா, புதைச்சி வச்சுட்டு அந்த அந்த 29ஆம் வசனம் வாசிங்க. குறிப்பு, சாரி, மத்தேயு, நான் அது புஸ்தகத்தை மாற்றி சொல்லிட்டேன். மத்தேயு 25:29ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கலான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளவனுக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கொடுப்பார், பரிபூர்ணம் அடைய போகிறான். ஆமென். அது இந்த உள்ளவனுன்னு சொல்கிற விஷயம் என்னெல்லான்னு சில விஷயத்தை சொல்கிறேன். ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்கள், இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? ஆமென். அப்போ 5 அப்போ 2 மீனை அவர் கொடுத்த பிறகு தான் அதை மல்டிப்ளை பண்ணார். அப்போ அவன் கிட்ட இருந்துச்சு.
இப்போ நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவன் எதிர்பார்க்கிற சில குணநலன்கள் இருக்குது. என்னன்னா, ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த 14 வருஷம் ஜெப வாழ்க்கை உங்களுக்கு சரியா இல்லைன்னா, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது என்னன்னா, இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். சொல்லுங்க ஆமென். இந்த வருஷம் ஜெபத்திற்கு ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையாக சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி ஜெபத்தை பற்றி ஒரு ஸ்லோகன் சொல்லுவேன், உங்களுக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் மறந்துருப்பீங்க. அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், மோர் ப்ரேயர் மோர் பவர், லோ ப்ரேயர் லோ பவர், நோ ப்ரேயர். அழகாக சொன்னீங்க. அல்லேலூயா. அதிகமாய் ஜெபிக்கிறவனை தேவன் அதிகமாய் உபயோகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கொஞ்சமாக ஜெபம் பண்ணுறவனை, ஜெபமே பண்ணாதவனை, இந்த வருஷம் உள்ளவன், ஜெபம் உள்ளவனை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நல்லா கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் ஜெபிக்கிற வீடு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஜெபிக்கிற தனி மனிதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது, அந்த 3 பேருக்குள்ள சில விஷயத்தை கவனித்து பார்த்தா, அந்த 5 தாளந்து உள்ளவனும் 2 தாளந்து உள்ளவனும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கவனம், ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன பாரம்னா, இந்த 5 10 மாற்றணுன்ற ஒரு பாரம் இருந்துச்சு. 2 உள்ளவன் 4 மாற்றணும்னு பாரம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சபையிலே பெற்றுக்கொண்ட கிருபையை வைத்து, விசுவாச வாழ்க்கையை வைத்து தாளந்துகளை நீங்கள் அதிகரிக்க பண்ண வேண்டும் என்ற ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சபையில் யாருக்கெல்லாம் பாரம் இருக்குதோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ முதல்ல சொன்ன ஜெபம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரெண்டாவது, பாரம் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு தாகம். உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், இங்கே ஒரு 100 பேர் உட்காந்துருப்பீங்களா? சாப்பாடு எப்படியும் பாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் பண்ணியிருப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். 100 பேர் இருக்கிற சபை, உங்களுக்கு பாரம் என்னவாக இருக்கணும் தெரியுமா? இந்த வருஷம் உங்கள் சபையினுடைய வாக்குத்தத்தம் என்னது? ஒரு 20 பேர் சொன்னாங்க. மீதி பேர் என்ன பண்ணல? வாயை அசைச்சிக்கல, தலையை மட்டும் ஆட்டுறது. ஆமாம், அதுதான், அதே தான், அதே தான். எங்களுக்கும் அதான் சொன்னாங்க. கவனிங்க, வாக்கு தத்தம் அப்படின்றது தேவன் செய்வதை சொல்லுவது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன தெரியணும்னா, தரிசனத்தை சுமந்து செல்லுகிற பாரம் உள்ளவர்களை சபையில் கர்த்தர் தேடுகிறார். சும்மா வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகிறவங்களால சபை வளராது, ஆசீர்வாதமாக மாறாது. அதுக்கு பதிலாக நீங்கள் பாரம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் ஆத்ம பாரத்தால் நிரப்ப வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே 100 பேர் இருக்கீங்களே, ஒரு ஜென்ரலான ஒரு தரிசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே பல முறை சொல்லி கொடுத்துருக்குறேன். 10 விரல் கை தூக்கி காட்டுங்க மேலே. இப்படிலாம் பண்ணக்கூடாது, நல்லா தூக்குங்க. இந்த 10 விரல் இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறது எல்லா சபை பிரான்ச்சுக்கும் பொருத்தம். இந்த 10 விரலுக்கு அது அடையாளமாக என்ன செய்யுங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்கள்ல, ஒரு பேப்பரில் அவங்கள பேர் எழுதுங்க முதல்ல. ரெண்டாவது, அது கை வச்சு டெய்லி அவங்க பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவங்கெல்லாம் என் சொந்தங்கள், ரத்த உடன்பிறப்புகள், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபிங்க. ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கல்ல, சுகமானதாக இருக்கலாம், கடன் பிரச்சனை போனதாக இருக்கலாம், பிசாசு ஓடி இருக்கலாம், ஏதோ ஒன்று ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டீங்க. ஆமாவா? இந்த அற்புத சாட்சி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நாலாவது, இந்த மாதிரி சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு இன்வைட் பண்ணுங்க. இந்த 4 விஷயத்தில் ஒருத்தரை கர்த்தர் ஈஸியாக தொற்றுவார். உங்ககிட்ட போய் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம். அப்போது இங்கே 100 பேர் இருந்தீங்கன்னா ஒரு பேரும் 10 பேர் ஆதாயம் பண்ணிங்கன்னா 1000 ஆத்மா சபைக்கு ரெடி. நல்லா வருவீங்க நீங்களா?
1000 பேரை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 மாட்டாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, 500 மாட்டல, அட்லீஸ்ட் ஒரு 250 மாட்டாது. ஆமென் சொல்லுங்களேன். சரி, 250 கொடுங்க, உங்கள் விசுவாசத்துக்கு வந்துடுறேன். ஒரு ஆளுக்கு ஒருத்தரை பிடிச்சா கூட 100 ஆத்மா வராது. அப்போ 2026 போறதுக்குள்ள சபையில் 100 ஆத்மா சபைக்கு வருவதாக. அந்த ஒரு தாளந்து உள்ளவனுக்கு இந்த பாரம் இல்லை, புதைச்சி வச்சுட்டான். சுறுசுறுப்பு இல்லை, ஜபம் இல்லை, வேலை செய்யலை. இதனால அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல. ஆனால் 5 உள்ளவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு கண்டிப்பாக அதை மல்டிப்ளை பண்ணுன்ற ஒரு ஜப வாழ்க்கை இருந்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு பாரம் இருந்துச்சு, என்கிட்ட கொடுத்துட்டு போன திரும்ப வருவார், அதை நான் அவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். உங்களை இத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் உள்ளே வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் நல்லா பாட கற்றுக்கிட்டீங்க. எந்த சபையிலும் இந்த மாதிரி நான் பார்க்கல. காணிக்கை பாட்டினா 35 பேர் முன்னாடி வந்து நிற்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி பாட வச்சு, பிரசங்கம் பண்ண வச்சு, ஃபோட்டோ எடுக்க வச்சு, என்னெல்லாம் இந்த சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது யாரை ப்ளஸ் பண்ணுறாருன்னா, ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, பாரம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பாரம் தான் அவன் விரும்பின விஷயத்தை வெற்றி அடைய செய்கிறது. அப்போ நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பாரத்தை, ஆத்ம பாரத்தை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம பண்ணுற ஜெபம் நம்ம ஃபோக்கஸோடு பண்ணணும். இன்றைக்கி என்ன ஒரு பரிதாபமான விஷயம் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க படிக்கிற இடத்துலையே போதை பழக்கத்துக்கு அடிமையாகுது, குடிகாரனும் அடிமையாகிறாங்க. அதுவும் இந்த கோவிட் டைமில் தான் தெரிஞ்சிச்சு உண்மையான நிலவரம். ஆம்பளை பசங்க கூட பொம்பளை பசங்க குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது. என்ன நம்ம ஃபோக்கஸாக பண்ணி ஜெபம் பண்ண பாரத்தோடு, தமிழ்நாட்டில் எல்லா டாஸ்மார்க்கும் மூடப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்வான்? சபை ஜெபம் பண்ணி டாஸ்மார்க்லாம் மூடினா நிம்மதியை தேடி சர்ச்சுக்கு கூட்டம் கூட்டமாக வருவான். ஐயோ ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, உள்ளவன் எவனோ, என்ன உள்ளவன்? ஜெபம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாரம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, சபைக்குள்ளே இருக்கிற ஆள் நீங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். சுறுசுறுப்பாக இருக்கணும். பாஸ்டர் டேவிட் ஐயா மாதிரி சில நேரங்களில் யோசித்து பார்க்குறேன். பாஸ்டர்மா வண்டியில் உட்காந்துருப்பாங்க, அவங்க திரும்பி ஏறத்துக்குள்ளே ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். எத்தனையோ முறை அப்படி போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். திரும்ப ஆளை பார்த்து ஐயோ திரும்ப வந்து ஏற்றிட்டு போயிருக்கார். இது ஓவர் சுறுசுறுப்பாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஆண்டவர் யாரை ப்ளஸ் பண்ணுறாருன்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் அதுக்கு ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். எறும்பு நாம் சுவாசிக்கிற காற்றை கொஞ்சம் வேகமாக விட்டாலே பறந்து போயிடும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன தகுதின்னு சொன்னால், ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தரிசனம் உள்ளவனை, பாரம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்தது யார் ஆசீர்வதிக்கிறார்? அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம ஊர்லேயே கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கு டீ கடை திறக்கிறானா? வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே கடை திறப்பான். அவன் கொஞ்ச நாளில் சொந்த வீடு வாங்கி இங்கே உட்காந்துருவான். நம்ம போய் சும்மா டீ குடிச்சு வாடகை வீட்டில் உட்காந்துருப்போம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சுறுசுறுப்புள்ளவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இதெல்லாம் தகுதி உடையதாக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுவோம், சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறான் பாருங்க, அவன் மேலே வருது ரொம்ப கஷ்டம். ஆமேன். இந்த அற்புதம் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 5000 பேர் ஆண்கள் சாப்பிட்டார்கள் போட்டிருக்குது இல்லை, பெண்கள் 15000, சின்ன பிள்ளைங்க மோர் தென் 25,000 பீப்புள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க தானே. ஆண்டவர் விட்டுருக்கலாம்ல, விடலை.
அவர்களை அக்கறை போகும்படி துரிதப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மிரக்கல் செஞ்ச பிறகு அடுத்த மிரக்கல் செய்ய அவர் ரெடி ஆகிட்டார். ஐயோ கையத்தல் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட இன்னொரு விஷயம் குவாலிட்டி என்னன்னா, அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு, இதை செய்யணும், அதை பண்ணணும், அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த பையன் பாருங்க, சின்ன பையன் அப்பத்தை கொடுத்து மீனை கொடுத்து இத்தனை வருஷமாக பலரால் அவன் பெருமையாய் பேசப்படுகிறான். ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கரத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்கிறீங்களா? நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட் கொண்டு வந்தேன், ஆனால் நிறைய நிகழ்வுகள் ஒர்ஷிப்லேயே ப்ரெசன்ஸ் இறங்கிடுச்சுனால நான் ரொம்ப விளக்கமாக பேசலை, ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வார்த்தை இப்படி சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத விட உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்துடைய வழிமுறைகள் பைபிளில் நிறைய இருக்குது. அதில் ஒரு 3 விஷயத்தை நான் இப்படி சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் ஒருவர் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சங்கீதம் 128 வாசித்தாங்க, இப்படி போட்டிருக்கோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அங்கே வார்த்தை முடியலாம் வருது சொல்கிறாது, கவனிங்க, நானே சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால வேகமாக சொல்கிறேன். அவனுக்கு முதல்ல நல்ல வருமானத்தை கொடுக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நல்ல வருமானம். நிறைய இல்லை, என்ன வருமானம்? இப்போ நிறைய வச்சுருக்கிற வீட்டில் ஃபுல்லாக ரைடு நடக்குது, அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்கிற ஆளுங்களை. நமக்கு நிறைய இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். படிப்படி அழகாக சொல்கிறேன், நல்ல வருமானம் சொல்லுங்கள் சத்தமாக. அப்புறம் நல்ல மனைவி, அப்படி இப்படி சொல்லலாம், நல்ல கணவன். நல்ல மனைவி பெற்ற ஆண்கள் மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்கய்யா. என்னங்க இது இப்படி? சரி, உங்களை பார்த்துக்க நல்ல புருஷன் ஆண்டவர் கொடுத்தாருங்க அலையிலையா சொல்லுங்க. சும்மா தானே சொல்றீங்க? அல்லேலூயா. நல்ல கணவன் நல்ல மனைவியை கொடுக்கிறார். பிளஸிங். ஆமென். ஒரு கணவன் மனைவி, ஒரு நகைச்சுவையாக கேட்ட தகவலை சொல்கிறேன். பரலோகத்தில் அவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். யார் போகிறாங்கன்னு கணவன் மனைவி கேட்டாங்களாம். புருஷன் உடனே சொன்னா, ஐயா அவங்களையும் அனுப்பிச்சிருங்க. யோ உன்னையா பரலோகம் போகிற வாய்ப்பு நீ வானான்ற. அவன் சொல்லிக்கிறான், அவங்க மேலே போயிட்டா எனக்கு கீழே பரலோகம் மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இங்கே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார். அடுத்தது நல்ல பிள்ளைகள். ஆமேன் சொல்லுங்க. மற்ற பிள்ளைங்க எங்கே போனாலும் ஏதோ நடக்குது, பிரச்சனை நடக்குது, ஆனால் உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். நல்ல பிள்ளைகள். சில இடங்களில் போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸ்பெஷல் சைல்டுன்னு சில குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு வயது அதிகமாக இருக்கும், ஆனால் மூளை வளர்ச்சி இருக்காது. சென்ட் ஆண்ட்ரூஸ் கர்க் சர்ச்சுன்னு தினத்தந்தி பேப்பர் கம்பெனிக்கு எதிர்க்க ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டு என்னை அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூப்பிட்டாங்க. அப்போ நிறைய பிள்ளைங்க, வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைங்க, அழகாக இருக்குது, ஆனால் வாயெல்லாம் அப்படி வச்சு ஒழுகுது. அவங்களுடைய ட்ரெஸ் அவங்களே சரியாக பராமரிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரிலாம் பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்காம ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் ஆண்டவருடைய பிளஸிங். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்கிறீங்களா? நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வருமானம். அப்படி பேக்லேருந்து போகிறேன். அப்படி கடைசியாக சொல்லுது அடுத்துனா, நல்ல சந்ததியுள்ள எதிர்காலத்தை கர்த்தர் தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் யாருன்னா தனியாக இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாளில் உங்கள் தலைமுறை பேசப்படும்படி கர்த்தர் செய்வார். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கணும். பாஸ்டர் வரும்போது ஆக்ட் பண்ணக்கூடாது. பைபிள் எடு. பாஸ்டர் இல்லைனாலும் நீ பைபிளோடு தான் உட்காந்துருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கும்? நிறைய விஷயம் இருக்குது. உதாரணம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள்.
எதெல்லாம் இந்த 2025 வரைக்கும் இந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. போன வாரம் வந்தவாசி போனேன்னு சொன்னேன்ல காலையில். அங்கே போனப்போ ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அங்கே நான் அனுபவ சாட்சியோட பாடல் ஏதோ பாடியிருக்கேன். அங்கே ஒரு ஸ்பார்க் ஆகிடுச்சு. என் சாட்சி சொன்னேன். சின்ன வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட விதத்தை பற்றி சொன்னேன். 10 வயசில் ஆண்டவர் ஊழியம் செய்ததை சொன்னேன். சினிமா பார்க்குறத போகாமல் நிறுத்துனேன்னு சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை அங்கே கிரியை செஞ்சுருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு, ஐயா நான் வந்து மாவு பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்றைக்கி உங்கள் மூலமாக ஒரு வார்த்தை கர்த்தர் ரொம்ப பலமாக பேசிட்டார். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சினிமா பார்த்துனே உட்காந்துருப்பேன்யா. இன்றைக்கி நான் தீர்மானம் பண்ணுறேன், இனிமேல் நான் சினிமா பார்க்குறது இல்லை. வருதா பற்றி வாய் திறந்து. ஏன்னா நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, அதான் வரமாட்டுது. சொல்லிவிட்டு ஒரு மூட்டை வேர்க்கடலை மாம்பழம்லாம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயத்தை விட்டு நீ வெளியே வந்தால் உனக்கு பிளெஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆமென். இன்னும் அடுத்த வார்த்தை நிறைய இருக்குது. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான். ஆமென் சொல்லுங்கள். நிதானம் நமக்கு தேவை. பக்கத்தில் கைப்பிடி சொல், நிதானம் தேவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மம்பு மந்தரமாக இருக்கிறோம் அப்படி இல்லை விஷயம். நிதானம் எதுக்கு தேவைன்னா, நம்ம ஆசைக்கு ஒரு நிதானம் வேணும். ஆமென். எதிர் வீட்டில் பெரிய டிவி வாங்கி போட்டுக்கிறாங்களே, நம்ம வீட்டில் வாங்கணுன்னு அவங்கள மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கடங்காரன் ஆகிடுவேன். ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பக்கத்தில், உங்கள் ஆசைக்கு ஒரு நிதானம் வேணும். ஆமென். அடுத்தது நம்ம பேச்சுக்கு ஒரு நிதானம் வேணும். நம்ம ரொம்ப பேசிட்டிங்கன்னா வறுமை மாத்திரம்தான் வரும். அப்போ அளவில்லாமல் பேசக்கூடாது, விசுவாசமான வார்த்தை பேசணும். ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள், இந்த வருஷம் பேச்சு குறை, ரொம்ப பந்தா பண்ணிலாம் பேசாத. சொல்லு. அல்லேலூயா. பக்திக்கு விருத்திக்கு ஏதுவானதை பேசு. ஆமென். மூணாவது, நமக்கு எதுக்கு நிதானம் வேணும்னா, நம்முடைய செயல்களுக்கு நிதானம் வேணும். அவசரப்பட்டு செஞ்சுட்டு காலம் ஃபுல்லாக அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய செயல்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய செயல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ முதல் குறிப்பில் இது சப்பாயிண்ட்டு. அப்போ யாரை ப்ளஸ் பண்ணுறார் ஆண்டவர்னா, கர்த்தருக்கு பயந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்றைக்கி உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுவீங்களானா, இன்னிலிருந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பார்? இன்றைக்கே ஆசீர்வதிப்பேன், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, இந்த பைபிளில் சொல்லுது, மாமிசத்தை நம்பி மாமிசத்தை தன் புயவலமாக்கி கொண்டவன் சபிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென் சொல்லுங்க. உன் திறமையை நம்பி, உன் தாளந்தை நம்பி, உன்னுடைய சாதுரியத்தை நம்பி நீ வாழ்ந்தீன்னா ஒரு நாளும் பிளஸ்ஸிங்காக இருக்க முடியாது. கர்த்தரை நம்பணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு, கர்த்தரை நம்பினா அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த கொரோனா டைமில் சாப்பாடு இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆண்டவர் பிள்ளைங்களை ப்ளஸ் பண்ணுறாரு தெரியுமா? நான் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துகிறேன். ஏற்கனவே அந்த சாட்சி சொல்லியிருக்கேன். கோவிட் டைமில் சில பேருக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்ய கிருபை செஞ்சார். பல முறை அரிசி பருப்பு சில ப்ரொவிஷன் வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். நம்ம சர்வே பண்ணுறதே கஷ்டம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லிவிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் கர்த்தரை நம்பணும். ஆமென். நம்பணும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சில நம்ம வாழ்க்கையில் எப்படி தெரியுமா, 100 ரூபா வந்தால் 10 ரூபா காணிக்க கொடுக்க தெரியும். 1000 ரூபா வந்தால் 100 ரூபா கொடுக்க தெரியும். 10,000 ரூபா வந்தால் அங்கே தான் கொஞ்சம் சிக்கலாகும். 1000 ரூபா கொடுக்கணுமா? பிறகு 1 லட்ச ரூபா ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நீ எவ்வளோ தரணும்? வருமா மனசு? அந்த கர்த்தரை நம்பி செய்கிற விஷயத்தெல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஓவன் ராபர்ட்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்தவர், ஓரல் ராபர்ட். அவங்க மனைவி ஒன்றா வாழ்ந்தாங்க.
ஆனால் வசதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஊழியம் செய்கிறாரு. கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தரை நம்பி செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதம். 2 பேரும் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் அடைக்கலமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு பால் வேணாலும் அவங்கள எழுப்பி ஃப்ரிட்ஜிலேருந்து தான் உதவி கேட்டு பால் குடிக்கணும். இந்த அசிங்கமான வாழ்க்கை வேணான்னு ஓரல் ரஃப் மனைவி, நீங்கள் ஒரு வீடு பார்த்து என்னை வைக்கிற வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னா, அவர் ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறாரு, கொஞ்சம் வருமானம் தான். அந்த வருமானத்தில் அவர் வரும்போது அந்த காணிக்க பணத்தை இன்னொருத்தருக்கு விதைச்சிட்டு வந்துட்டார். சொல்லுங்க ஆமென். வீட்டுக்கு வந்து சொல்கிறார், எனக்கு வந்து காணிக்க வந்துச்சு, அதை இன்னொரு ஊழியத்துக்கு கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துட்டேன். இப்போ மனைவி கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் தூங்கலை, அவன் மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க. மன உளைச்சல், கஷ்டம். ஆனால் இவருக்காக ஒரு பெரிய பணக்காரனை கர்த்தர் தூங்க விடாமல் பண்ணியிருக்கிறார். அந்த பணக்காரனுக்கு என்ன புத்தினா, நிறைய காசு போட்டு பெட்டி போட்டு கீழே புதைச்சி வச்சுருவானாம். டாலராக போட்டு புதைச்சி வச்சுருவானாம். ஒரு நாள் அந்த நைட்டு இவர் கஷ்டப்படுற நேரத்தில் அந்த பணக்காரங்கிட்ட கர்த்தர் பேசியிருக்காரு. டேய், நீ புதைச்சி வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓரல் ராபர்ட்டிட்ட கொடு, அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். போயிட்டு கதவை தட்டி அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்னை பேசி உங்களுக்கு இந்த காசு கொடுக்க சொன்னார்னு. அன்றைக்கு சொல்கிற சம்பவம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான பணத்தினுடைய வேல்யூ அங்கே காணிக்க கர்த்தர் கொடுக்க உதவி செஞ்சாராம். நீ எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையாக செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நீ கொடுக்கறது கர்த்தருக்கு, நீ செய்கிறது கர்த்தருக்கு நம்பும் போது தான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். 3வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனம் வாசிக்கிறவன், இந்த வசனத்தை கேட்கிறவன், இந்த வசனத்தின்படி செய்கிறவன் பாக்கியவான். ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மெசேஜ் முடிஞ்சிருச்சு. அதையா சொல்லிட்டீங்க. அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன தீர்மானம் பண்ணணும்? இந்த வசனத்தை அதிகமாக நான் படிப்பேன். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல் வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள வேதத்தை படிக்கிறதான ஆர்வம் இருக்குதா? குறைஞ்சிருச்சா? மறுபடியும் உங்களை கர்த்தர் ப்ளஸ் பண்ணணுன்னா இந்த வேத வசனத்தில் கொஞ்சம் அதிகமாக உட்காருங்க, படிங்க. படித்ததை உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறத எழுதி வைங்க. உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறான்ற விஷயத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. சபையை நடத்துகிற ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய அறிகுறி. ஆமேன்னு சொல்லுங்கள். 3 சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா அந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமேன்னு சொல்லுங்களேன். 2வது என்ன வேணும்? கர்த்தரை நம்பணும். 3வது இந்த வசனத்தை கேட்கணும், வாசிக்கணும், அதன்படி செய்யணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த சின்ன பையன்கிட்ட வந்துடலாம், முடிக்க போகிறேன். இந்த சின்ன பையன் தனக்குள்ளதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். முதல் சீஷர் கையில் போச்சு, பிறகு சிருஷ்டிகர் கையில் போச்சு. அது அநேகர் சாப்பிட்டு மீந்தி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி நீங்கள் டோட்டல் லைஃப்பை ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். ஆமீன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு பாஸ்டர் ஏஎம் டேவிட் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்ததினால் இத்தனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். 10 சபைக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அந்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் அவர் கரத்திலே உங்களை அர்ப்பணித்து கொண்டால் உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நடத்துவார். அப்படியே கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்க போகிறோம். முன்னாடி தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்கு அதிகமாக இருந்துச்சு. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தில் நீ தூரமாய் போய் கொண்டிருப்பாய், ஆனால் கர்த்தர் உன்னை சந்தித்து பேசுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை அவர் ஆசீர்வதிக்கிற எந்த மாற்றமும் இல்லை. மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? வாயை திறந்து கேளுங்க. த ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்கள் குடும்பத்தில் வந்து நிரப்பப்படுவதாக. ஓ தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை அறிமுகப்படுத்துவதே இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு பார்த்து அநேகர் அஞ்சி பயப்படுவார்கள். இந்த இரவு வேளையில்
கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இந்த அடையாளம் இருக்க வேண்டும். Fear of God. ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அதுதான் தேவ பிள்ளைக்கு முக்கியமான ஒரு அடையாளம். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு திரும்ப தாரும். ஆண்டவரே, துணிகரமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒருவரும் நாங்கள் சிக்கிக்கொள்ள கூடாது. ஜீசஸ், உன் படிப்பு உன்னை வாழ வைக்கல, உன் திறமை உன்னை வாழ வைக்கல. நீ கர்த்தரை நம்பின நம்பிக்கை தான் உன்னை வாழ வைத்திருக்கிறது. கை வைத்துக்கலுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை பெருகட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தை பெருக பண்ணும். எல்லாவற்றுக்கும் மேல இந்த ஆண்டு தீர்மானம் பண்ணுவோம், இந்த வருஷம் ஒவ்வொரு விசுவாசியும் அதிகமாய் வேதத்தை வாசிப்பதற்கு, அதிகமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு, அதிகமாய் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பையனுடைய கரத்திலிருந்து வாங்கின அப்பமும் மீனும் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நான் அதை இப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்க மூலமா அநேகரை கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. எஸ், எங்கெல்லாம் திருப்தி இல்லையோ, எங்கெல்லாம் நிம்மதி இல்லையோ, எங்கெல்லாம் வாழ்க்கையில் செழிப்பு இல்லையோ, அது உங்களால் மற்றவர்களுக்கு உண்டாக போகிறது. நல்ல கை தட்டி பிரைஸ் எல்லாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், அது நமக்கு ஆசீர்வாதம். இப்போ மெதுவாக எந்திரிச்சு ஒரு பாடல் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கென்று கொடுக்க போறோம். ஹாய் பேசலார். எனக்கு அப்போல்லாம் தூரம் ஃபீவெல்லாம் வந்து, ஆனால் இப்போ எனக்கு தூரம் ஃபீவெல்லாம் வரல. ஏசியா சுகப்பத்தி தரு, ஏசி எனக்கு நிறையா மெதெல்லாம் தந்தார். நல்லா அம்மா அப்பாலாம் கொடுத்துருக்காரு. தட்டியில் நல்லா அத்தைங்க மாமாலாம் கொடுத்துருக்காரு. நல்லா பாட்டி தாத்தாலாம் கொடுத்துருக்காரு. நல்லா அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. தாத்தா நல்லா அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. ஏசையா, எனக்கு எல்லாரும் பண்ணிக்கோங்க. ஆமென்.
பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்த ஆண்டு விழா ஆசீர்வாத கூட்டங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டங்களில் பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தனித்தனியாக பேர் பேராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களிடத்தில் கொடுத்த தாளந்துகளை நாங்கள் மறைத்து வைக்காதபடி அதை உமக்கென்று செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த சிறு பையன் தனக்கென்று வைத்திருந்ததை ஆண்டவருக்கென்று கொடுத்தது போல நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சபையின் பின்பகுதியில் எக்ஸ்டென்ஷன் வேலையை நாங்கள் சீக்கிரமாய் ஆரம்பிக்க கால சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படி காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சபைக்கு வர்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர்வராய் தொட்டு ஆசீர்வதி. வைத்திருக்கிற ஆகாரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு போக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த எல்லை எங்கும் இருக்கிற கார் மேகத்தை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட கால சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக மாற்றித்தாரும். நீங்கள் இப்படி செய்தபடியினால ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன்.